சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் நேற்றைக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வியாக, கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக சஞ்சய் கோத்தாரி என்பவர் பதவியேற்றுள்ளார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையமானது 1964ஆம் ஆண்டு சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது. இவ்வாணையம் அரசியலமைப்பாலோ சட்டத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. நான்காவதாக, அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரமானது ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 4 கூற்றுகளையும் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய கமிஷனராக சஞ்சய் கோத்தாரி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் பதவியேற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையமானது 1964ஆம் ஆண்டே இந்த சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையமானது இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பாலோ சட்டத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. அக்டோபர் மாதத்தின் இந்த லாஸ்ட் வீக் என்பது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்காக கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கண்ட 4 கூற்றுகளிலும் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் டி. கூற்று 1, 2, 4 மட்டும் சரியானதாக இருக்கிறது. கூற்று 3 தவறானதாகும். இந்த ஆணையம் அரசியலமைப்பாலோ சட்டத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இல்லையா, இது தவறானது. இதற்குன்னு ஒரு சட்டமானது இருக்கிறது. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003. அப்போது இந்த அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். 1964ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்படுத்தப்படும் போது சட்டத்தாலும் அங்கீகரிக்கப்படவில்லை, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் இதுவும் இல்லை, அரசியலமைப்பிலும் எந்த அமைப்பாக குறிப்பிடப்படவில்லையா. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இந்த ஆதார் சட்டம் படிச்சிருப்போம். எப்போ ஆதார் சட்டம் வந்தது? 2016ஆம் ஆண்டு தான் ஆதார் சட்டம் வந்தது. ஆனால் முதலாக ஆதார் எப்போ கொடுத்தாங்க? முதலாக ஆதார் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஆணையத்துக்கும், அதாவது UIDAI அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்லையே, அவங்க தான் ஆதார் கொடுக்குறாங்க. இந்த அமைப்புக்கு சட்ட அந்தஸ்து என்பது கிடையாது. ஆனால் 2016ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதார் சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சட்ட அந்தஸ்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் CVC என்ற அமைப்பும் 1964ஆம் ஆண்டு எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது, ஆனால் 2003ஆம் ஆண்டு சட்ட அந்தஸ்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நித்தி ஆயோக் கொடுத்துப்போமே, நித்தி ஆயோக் எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது? ஒரு தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தவிர சட்டத்தாலும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு கிடையாது, அரசியலமைப்பிலும் குறிப்பிடப்படவில்லை இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், ஊழல் கண்காணிப்பு வாரம் என்பது அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரம் அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ 2019ஆம் ஆண்டை பொறுத்திருக்கும் இந்த தேதி ரொம்ப முக்கியம். என்னென்ன என்றால் நேரடியாக கேட்கப்படலாம், 2019 ஆண்டு ஊழல் கண்காணிப்பு வாரம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டது என்று. அதனால் 28 அக்டோபர் முதல் 2 நவம்பர் வரை கடைபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2019ஆம் ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம தினமணி செய்தித்தாளை பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு நினைவுக்குன்னு நினைக்கிறேன். இவரது பதவிக்காலம், இந்த கமிஷனோட பதவிக்காலம் என்பது 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது முன்பாக வருகிறதோ அது வரைக்கும் அவர் பதவியில் வகிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கமிஷனர் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிற்காலத்தில், இந்த ஓய்வு பெற்ற பிறகு பிற்காலத்தில் மத்திய மாநில அரசு பதவியில் எதையுமே ஏற்க முடியாது. இரண்டாவதாக, வங்கி சேவைகள் 6 மாதங்களுக்கு பொது சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன்படி சரியானது எது? இதன் மூலம் அறிவித்ததன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. வங்கி சேவைகள் 6 மாதங்களுக்கு பொது சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன்படி சரியான கூற்று எது? வங்கி ஊழியர்களோ அதிகாரிகளோ 5 நாட்களுக்கு மேல் விடுமுறை எடுக்க முடியாது. வங்கிகள் ATM சேவை, SMS சேவை போன்றவற்றை இலவசமாக வழங்க வேண்டும். வங்கி ஊழியர்களோ அதிகாரிகளோ அடுத்த 6 மாத காலத்திற்கு எந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட முடியாது. வங்கிகள் விடுமுறை இல்லாமல் செயல்பட வேண்டும். அப்படி மாதிரி ஒரு 4 கூற்றுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இதில் எந்த கூற்று சரியான கூற்று என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் சி. அதாவது
பொது சேவைகளாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக வங்கி ஊழியர்களோ அதிகாரிகளோ அடுத்த 6 மாத காலத்திற்கு எந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கின் காரணமாக பொருளாதாரம் மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது தொழில்சார் சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமானது இருக்குது. 1947ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டமாகும். இதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உலக சுகாதார நிறுவனம் நோய் எதிர்ப்பு சக்தி பாஸ்போர்ட் இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்ற கருத்தை ஏற்கவில்லை. எனவே இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பது என்ன? உலக சுகாதார நிறுவனம் தற்போது அண்மையில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாஸ்போர்ட் இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்ற கருத்தை ஏற்கவில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. எனவே அந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பது என்ன? எதை குறிப்பிடுவதற்காக இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்பது சொல்லப்படுகிறது? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள நபர்களை அடையாளம் காண்பதற்காக கோவிட்-19 பாதிப்படைந்த எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதவர்களை அடையாளம் காண்பது சம்பந்தமாக இந்த பாஸ்போர்ட் என்பது வெளியிடப்படுகிறது. கோவிட்-19 மீண்ட நபர் மீண்டும் நோயினால் பாதிக்கப்படும் போது அவரை அடையாளப்படுத்துவது. 4வதாக கோவிட்-19 பாதிப்படைந்து நோய் எதிர்ப்பு சக்தியால் மீண்ட நபரை அடையாளப்படுத்துவதற்காக. இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்ற கருத்து என்பது எதற்கானது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 கூற்றுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான பதில் ஆப்ஷன் டி. கோவிட்-19 பாதிப்படைந்து நோய் எதிர்ப்பு சக்தியால் மீண்ட நபரை அடையாளப்படுத்துவதற்காக இந்த இம்யூனிட்டி பாஸ்போர்ட் என்ற கருத்து என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பல்வேறு நாடுகள் இது ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நாடுகள் இது ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, கோவிட்-19 மீண்ட நபர் இருப்பார் இல்லையா, அதாவது அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியால் மீண்ட நபர் ஒருவர் இருப்பார் இல்லையா, கோவிட்-19 மீண்ட நபருக்கு மீண்டும் நோய் தாக்குதல் ஏற்படுமா என்பது குறித்து தற்போது வரை எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது கோவிட்-19 தாக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியால் மீண்டும் எழுகிறார் இல்லையா, ஆனால் அவருக்கு மீண்டும் கோவிட்-19 வருமா வராதா என்பதுக்கு சரியான ஒரு ஆதாரம் தற்போது வரை இல்லை. ஆனால் இப்போது வரைக்கும் அவருக்கு மீண்டும் கோவிட்-19 தாக்குதல் என்பது ஏற்படாது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அவருக்கு உடம்புல உருவாகி இருக்கும் இல்லையா, அதன் காரணமாக. எனவே அவரை அடையாளப்படுத்தி விடலாம். அதாவது கோவிட்-19 பாதிக்கப்பட்டு அதனால் மீண்ட நபர் இருப்பார் இல்லையா, அவரை அடையாளப்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, சமூகத்தில் அவருக்கு கண்டிப்பாக கோவிட்-19 வராதுங்க, மற்றவங்களால நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இன்னும் கூட துரித கதியில் அவருக்கு டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு காரணமாக தான் இந்த கருத்து என்பது முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக நகரப்பகுதிகளில் பெண்களால் தயாரிக்கப்படும் முகக்கவசங்களை அரசே ரூபாய் 11க்கு வாங்கிக் கொள்ளும் வகையிலான ஜீவன் சக்தி யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? நகரப்பகுதிகளில் பெண்களால் தயாரிக்கப்படும் முகக்கவசங்களை அரசே ரூபாய் 11க்கு வாங்கிக் கொள்ளும் வகையிலான ஜீவன் சக்தி யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? இந்த திட்டத்தின் மூலமாக முகக்கவசங்களை அதிகமான உற்பத்தி செய்ய முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கும் வருமானம் என்பது கூடும் இல்லையா? சரியான பதில் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் தான் இந்த ஜீவன் சக்தி யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலமாக இருக்கிறது. அடுத்ததாக மருந்து கடைகளில் நேரடியாக இருமல், காய்ச்சல், சளி போன்றவற்றிற்கு மருந்துகளை வாங்கும் நபர்களை கண்காணிக்க கோவிட் ஃபார்மா எனும் செயலி அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? நம்ம அண்மை காலமாக நிறைய செயலிகளை பார்த்த வண்ணம் இருந்தோம். இதில் இந்த செயலி என்பது கொஞ்சம் முக்கியமானது. மருந்து கடைகளில் நேரடியாக இருமல், காய்ச்சல், சளி போன்றவற்றுக்கு மருந்துகளை வாங்கும் நபர்களை கண்காணிக்க கோவிட் ஃபார்மா எனும் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கோவிட்-19 பொறுத்தவரைக்கும் என்ன அறிகுறிகள் சொல்லப்படுகிறது? காய்ச்சல் இருக்கும், சளி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இருமல் என்பது இருக்கும், மூச்சோடுதல் சிரமம் என்பது ஏற்படும் அப்படின்றலாம் சொல்லப்படுகிறது இல்லையா? அதன் காரணமாக நேரடியாக இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் இதற்காக மாத்திரைகள் வாங்கும்போது அவருடைய பேர், அவருடைய ஃபோன் நம்பர், அவருடைய அட்ரஸ் இதெல்லாம் நம்ம அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிற்காலங்களில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சளி வந்த ஒரு நபர் இருப்பார் இல்லையா, இவருக்கு குணமாகியதா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இல்லை அவங்க அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு மெடிக்கல் ரெப் யாராக கூட அங்கே அமிச்சு உங்களுக்கு இருந்ததே சரியாயிடுச்சா அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். அதன் காரணமாக தான் இந்த செயலி முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் ஆந்திரா. ஆந்திர மாநிலமாக இந்த மாதிரியான செயலியை அறிமுகம் செய்திருக்கிறது. இதன் மூலம் கோவிட்-19 அருகில் இருப்பவர்களை கண்காணிக்க முடியும். அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றில் சரியான கூற்று எது? உலக மடியேற தினம் என்பது ஏப்ரல் 25 கடைபிடிக்கப்படுகிறது.
இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ என்பதாக இருக்கிறது. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மலேரியா எதிர்ப்பு மருந்தாகும். நம்ம அண்மையில் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்து பற்றி தொடர்ந்து செய்தித்தாளில் வந்த வண்ணமே இருந்தது. அமெரிக்கா கூட நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, பல நாடுகள் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை பொறுத்த வரைக்கும் இந்தியா 70% மருந்தை உற்பத்தி செய்கிறது உலக அளவில். உலக மலேரியா தினம் என்பது ஏப்ரல் 25 கடைபிடிக்கப்படுவதாகும். கருப்பொருள் என்பது ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ என்பதாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம சரியான பதில் என்னென்ன கேட்டிருக்கோம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ அனைத்தும். மேற்கண்ட 3 கூற்றுகளுமே சரியான கூற்றுகளாக இருக்கிறது. அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது? கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நம்ம கேள்வியில் பார்த்தோம்னா ஒரு கேள்விக்கு சரியானதுன்னு கேட்டிருப்போம், ஒரு சில கேள்விக்கு தவறானதுன்னு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதனால் மேலே நம்ம முதல்ல உற்று நோக்கணும், தவறானது கேட்கப்பட்டிருக்கா இல்லை சரியானது கேட்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து மாறும் இல்லையா? தவறானது கேட்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பிரதிநிதிகள் தினம் இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டே என்பது ஏப்ரல் 25 கடைபிடிக்கப்படுகிறது. முதலாக அதிகாரப்பூர்வமாக 2010 கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினம். ஐநா சபையின் சார்பாக சர்வதேச பிரதிநிதிகள் தினம் என்பது ஏப்ரல் 25 கடைபிடிக்கப்படுவதாகவும் முதலாக அதிகாரப்பூர்வமாக 2010 கொண்டாடப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் தவறான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. தவறான கூற்று ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறான கூற்றாக இருக்கிறது. ஏனென்றால் முதலாக இந்த ஆண்டு மட்டும்தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனால் கூடுதல் முக்கியத்துவத்தோடு நம்ம இந்த தினத்தை வந்து அணுக வேண்டும். முதலாக அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கேள்வி கேட்பதுன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதலாக அதிகாரப்பூர்வமாக ஐநா சபையால் இந்த ஆண்டு தான் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுதான் நேற்றைக்கான தினமணி செய்தித்தாள், பிஐபி மற்றும் பல்வேறு அமைச்சர்களால் வெளியிடப்பட்ட செய்திகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தொகுக்கப்பட்டு அதிலிருந்து நம்ம போதுமான விளக்கத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். விளக்கத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து நினைவுத்திறன் கொஞ்சம் அதிகப்படும் இல்லையா? இந்த செய்தியை சார்ந்து இன்னொரு கூடுதலான ஒரு தகவலை நம்ம தெரிந்து கொண்டால் அதன் காரணமாக உங்களுடைய புரிதல் கூட அதிகமாக இருக்கும் இல்லையா? அதன் காரணமாக இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. நம்ம இந்த கொஷின்ஸை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்கள் எப்படி இருக்கிறது, இது மாற்றம் செய்யப்பட வேண்டுமா, இதுவே போதுமானதாக இருக்கிறதா அப்படி மாதிரி கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.